கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆமில் அமலியாத் செய்யக்கூடியவர், அமலியாத் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அதிகமான பொய்கள், அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள், அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால் மறைவான விஷயங்கள் எனக்கு தெரிவது போல பேசுவார்கள். என்னிடத்தில் ஜின்கள் இருக்கிறது, என்னிடத்தில் ஜின்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது, என்னிடத்தில் முவாக்கிலாத்துகள் இருக்கிறார்கள், நான் அதை சொல்லி அதை அவர்களை வைத்து நான் வேலை வாங்குவேன். அது மட்டுமல்லாமல் அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் கட்டம் போட்டு தாயத்தை எழுதுவார்கள். தகடில எழுதி, அதாவது தட்டில எழுதி அதை கழுவி குடிக்க சொல்வார்கள். அது மட்டுமல்லாமல் தகடில எழுதி அதிலே பல கட்டங்களை போட்டு வீட்டிற்கு முன்னால் ஃப்ரேம் பண்ணி மாட்டுங்க, கடைக்கு முன்னால மாட்டுங்க, பரக்கத்து வரும், முசீபத்து போய்விடும் என்பதையெல்லாம் சொல்லுவார்கள். சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் இவர்கள் தான் ஷைத்தான்கள். இப்படிப்பட்ட செயல்கள் செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட அமலியாத்கள் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் தாருல் உலூம், உலகத்தில் ஏசியாவிலே நம்பர் 1 மதரசா தாருல் உலூம் தேவ்பந்த் இருக்கின்றது, அந்த ஆலிமாக இருந்தாலும் சரி, அதே போல உம்முல் மதாரிஸ், உம்முல் பாக்கியாத்து சாலியாத், அந்த மதரசாவில் படித்த மௌலவியாக இருந்தாலும் சரி, அதே போல காஷிஃபுல் உதாவில் படித்த மதரசா காஷிஃபுல் உதாவில் படித்த மார்க் அறிஞராக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்ல அன்பானவர்களே, சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த மார்க் அறிஞராக இருந்தாலும் சரி, தவ்ஹீத் ஜமாத்தை சொல்லக்கூடிய அதாவது மௌலவியாக இருந்தாலும் சரி, ஆல ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய முல்லாவாக இருந்தாலும் சரி, அன்பானவர்களே, இது போன்ற ரூபத்திலே, இது போன்ற கட்டத்திலே, இது போன்ற வேஷத்திலே யார் வந்தாலும் அவர்களை புறக்கணியுங்கள். ஏன் என்று சொன்னால் அவர் குஃப்ர் ஷிர்கின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதனுடைய தீர்வுகள் என்ன? குர்ஆன் ஹதீஸ் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டான். உமக்கு இந்த நோய்கள் இருக்கிறதா, உமக்கு இந்த கண்ணீர்கள் இருக்கிறதா, உமக்கு சேருடைய அசராத்துகள் இருக்கின்றதா, இந்த துவாவை ஓதுங்கள், இந்த வசனத்தை ஓதுங்கள், நிச்சயமாக நான் ஷிஃபா தருவேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் இவர்கள் இருக்கிறார்களே சகோதரர்களே, மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, எந்த மூலமாக காட்சி தந்தாலும் சரி, அவர்களை புறக்கணித்து விடுங்கள். ஏன் என்று சொன்னால் அவர்கள் தன் நடமாடும் ஷைத்தான்கள். மக்களுடைய காசு பணத்தை பறிப்பதற்காக ஈமானை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஈமானை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்திலே முஸ்லிம்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பாவங்கள் சிறிய பாவங்கள் அல்ல, பெரும் பெரும் குற்றங்கள்.